தமிழ்நாட்டின் மாநில மரமான தமிழர்களின் வாழ்வியலோடு நெருங்கிய உறவுடைய பராமரிப்பில்லாமல் காலத்துக்கும் பயன் தரும் பனை மரத்தை அழியாமல் பாதுகாக்கவும், இளைஞர்களிடம் பனையின் சிறப்பை கொண்டு செல்லும் விதமாகவும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, சிப்காட் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு, தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு, தமிழ்நாடு பசுமை தமிழகம், மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை, புவிக்காப்பு அறக்கட்டளை, பூம்புகார் பனை அறக்கட்டளை, செம்பனார் கோவில் கலைமகள் கல்விக் குழுமம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து தமிழ்நாடு முழுக்க பனை விதைகளை சேகரித்து ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை காவிரி கரையின் இரு பக்கங்களிலும் நீர்நிலை கரைகளிலும் பனை விதைகளை 416 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடும் பணி நடைபெற்று வருகின்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5 லட்சம் பனை விதைகள் நெடும் பணியை கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்த நிலையில், அதன் ஒரு பகுதியாக சின்னங்குடி முதல் தரங்கம்பாடி வரை கடற்கரையோர கிராமங்களில் 1 லட்சம் பனை விதைகளை நடும் பணியை மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலர் அபிஷேக் தோமர் தொடங்கி வைத்தார். இதில் புவிக்காப்பு அறக்கட்டளை இரணியன் உள்ளிட்ட பல்வேறு தன்னார்வலர்கள் பனை விதைகளை நடவு செய்தனர். நவம்பர் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். மயிலாடுதுறை செய்திகள் வலையொலியுடன். வழங்குபவர் ஜோதிட நிபுணர் RK பானு.